நான் சட்டமன்ற உறுப்பினராகனாலே போதும் என்ற கனவோடு களத்தில் இருக்கிறேன். அவ்வளவு. சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். ராஜ்யசபா உறுப்பினர் அவருக்கு அமைச்சருங்கிற ஒரு அடையாளத்துக்காக அவர் இருக்கிறார். அது போன்ற ஒரு சூழல் என்ன உங்களுக்கு இருக்கா? அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கா? அது போன்ற ஒரு அரசியல் சூழல் தேர்தலுக்கு பின்னர் வைத்திலிங்கம் அவர்கள் முதலமைச்சர் என்கிற கனவோடு களத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுவது சரி. நான் சட்டமன்ற உறுப்பினராகனாலே போதும் என்ற கனவோடு களத்தில் இருக்கிறேன். அவ்வளவுதான். தேர்தலுக்கு தேர்தல் அரசியல் களம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். இந்த முறை 4 முனை போட்டி என்று 4 அணிகளாக களத்தில் கூட்டணி கட்சிகள் இறங்கியிருக்கின்றன. என்றாலும் கூட திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் பாஜக பின்னிருந்து இயக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் இடையில்தான் போட்டி. தேர்தல் முடிவுகள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு சாதகமாக இருக்கும் என்று பெரிதும் நம்புகிறோம். தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணிக்கு பேராதரவு நல்குவார்கள் என்பதிலும் நமக்கு வலுவான நம்பிக்கை இருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.